ஓகே மக்களே, இன்றைக்கி பாருங்கள் எங்கள் இடத்துக்கு மிதுக்கங்க அப்படிங்க வந்திருக்கோம். பாருங்கள் சுந்தர் என்ன செய்றான்னு. என்னடா பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் சமணங்கால் போட்டு உட்காந்துட்டாரு. இதுதாங்க நம்ம கொல்லை பூரா மிதுக்கங்க பூரா நிறைய கிடக்கு காய்ச்சி. பற்றியெல்லாம் இன்றைக்கி தான் பேக் கேமராவில் எப்படி இருக்குது? கசக்குதா? கசக்குது. அது ஒன்றும் செய்யாது. உப்பு போட்டு மோர் போட்டு வச்சிட்டோம்னா காய் கசக்க தான் செய்யும். நல்ல மஞ்சள் கலராக இருக்கு பாருங்க. அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அது கடிங்க இனிக்கும். ஏன் நாங்கள் விறகு விறக்க போவோம்ல, எங்கள் ஊரில் காட்டுகளில் கிடக்கும், தின்னுக்கிட்டே வருவோம். இன்னொல்லாம் ஒன்று மாவாக இருக்கும். இங்கே பாருங்க, செடி இப்படி தூக்கணும்னா அடியில் நிறைய காய் கிடைக்கும். இந்த பாருங்க எவ்வளோ காய் கிடக்கும். குத்தும், ஆனால் நார் குத்தும் கையில், பார்த்துதான் பிடுங்கணும். இந்த தண்டில் முள்ளாக இருக்கு வருங்க, அதெல்லாம் குத்தும். நீ பிக்கணுமா? கையில் குத்திடும்டா. சரி இந்தா 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 பிடுங்க. அவன் பிடுங்கணுமா? பிடுங்கயா, கையில் குத்திடும் பார்த்து. இந்தா என்னதியா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள தூக்கி விதையை வாங்கி 10 ரூபாய்க்கு வாங்கி விசிறி விட்டா அப்புறம் முளைச்சி வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் மண்ணுன்னா அதுதான் மண்ணை போட்டாலும் இடம் இருக்குன்னு அவசியம் இல்லை. காய் காட்டுக்குள்ள தூக்கி விசிறி விட்டோம்னா அது வாட்டுக்கு முளைச்சி வரும். பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ காய். இங்கே பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம கும்பகோணம் தஞ்சை மாவட்ட மண்ணோட அருமை. பிடுங்க, பாம்பு கும்பு கிடக்கும். ஆமாம் பிடிங்க, கையில் தரேன் வச்சுக்கோ. ஏன்னா பொந்து பொதருமா கிடக்கு பாருங்க. என் ஃபோனில் ஃப்ரண்ட்டு கேமரா நான் தெரியுறேண்ணா. என் ஃபோனில் ஃப்ரண்ட்டு கேமரா எடுத்தால் பேக் கேமரா திருப்ப முடியாது. பேக் கேமரா திருப்பினா ஃப்ரண்ட்டு கேமரா திருப்ப முடியாது. அதனால் ஃபோனில் உள்ள கவரில் உள்ள பிடியை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன். பாருங்க காய் இப்போயே எவ்வளோ காய் பறிச்சிட்டோம். இது எப்படி ஒரு கிலோ இருக்கும்ல? 1 கிலோ இருக்குங்க. நீங்கள் மிதுக்க வத்த போட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா தாங்க அறுத்து வெயிலில் காய போட்டுருவோம். மோர்லாம் அறுத்து வேகப்பட மாட்டாங்கய்யா, ஞாபகம் வந்துருச்சு. நல்லா அறுத்து தயிர் கெட்டி தயிர் ஊற்றி உப்பு நிறைய போட்டு, உப்பு வேணுங்கிறவங்க போடுவாங்க, ஒருத்தவங்க உப்பு போடாமல் அப்படியே அறுத்து வெயிலில் போட்டுருவாங்க, காஞ்சிரும். வேக வைக்கணுமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடி பாப்பா படுத்து கிடக்கு பாருங்க. ஆத்தே முருகா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை பட்டுற பானைகன்னு செய்வாங்க. இங்கெல்லாம் பொங்க பானை இந்த இருக்கு பாருங்க. அங்கேருந்து இது வரைக்கும் பூரா பானை செய்கிற இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற வாடகைக்கு இருக்கோம்ல, அதெல்லாம் அந்த பக்கம் போகணுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே கொல்லைகள்லாம் இருக்குது. கத்திரிக்காய் கொல்லை, வாழை கொல்லை. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா வானம் இருக்குது. மேலே மேலே வானம், கீழே பூமி. ஒரு சன் வயிற்று நடுவில் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆமாம், பறிப்போம். பேச்சாக இருந்தாலும் வேலையாக இருக்கணும். பார்த்தீங்களா? டெய்லி சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ இடத்துக்கு வந்துட்டு போயிடணும். ஒரு வாட்டி வந்தால் தான் ஆளுக வர்றாங்க போடுறாங்கன்ட்டு ஒரு நம்ம இடத்துக்கு ஒரு தைரியம் இருக்குது, அதுக்கு ஒரு பாசம் வரும். இங்கே பாருங்க, வாயா போடியா. நீ தான் பறிச்சியா? எங்கே அப்பா பறிச்சாரா? நீ பறிச்சியா? யார் பத்த பிள்ளை அழுதுட்டு கிடக்கு? தங்க பிள்ளை, அம்மா இங்கே தான் இருக்கேன் பாரு. இங்கெல்லாம் கிடைக்குமா கும்பகோணத்தில் வத்தல்? எல்லாமே கிடைக்கும். நான் பறிக்கக்கூடாது, அது குட்டி பறிக்கக்கூடாது. குட்டியெல்லாம் அது இன்னும் பெருசாகட்டும்டா. அது வெம்பி போச்சு. இங்கே பாருங்க. ஐயா
சோடையா போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை உள்ள. அதுக்குள்ள ஒரு நடை பறிச்சிட்டாரு. இங்கே கிடக்குங்க அப்படியே. நான் பாருங்க இந்த பூரா இந்த பூவெல்லாம் காயா மாறிடும் அப்படியே. கட்டுவான் கட்டுவான் கட்டாங்க உரம். ஆ ஆ சரி 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 சரி. யார் உஷாக்கா வீட்டில் குடியிருக்காங்க. அப்படியா? சரிம்மா சரிம்மா. சரி சரி சரி. ஆ ஆ வரல இந்த பக்கம். ஆமாம் ஆமாம். வீடு கட்டுங்கன்றாங்க, காசு வேணும்ல கட்டுறதுக்கு, எல்லாம் வேணுங்க. காசு இருந்தால் சர 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 சரன்னு வேலை ஆயிரும். ஆமாம் ஆமாம். ஆ ஆ ஆமாம். சரி சரி சரிங்கம்மா. ஆ ஆமாம். அப்படியா? யாருடான்னு பார்த்தேன். நம்ம தெருவாசிகள், நெய்பர்ஸ். பாப்புக்குட்டி இங்கே பாரு, அம்மா பாரு என்னப்பா செய்கிறாங்க போய். தொடக்கூடாது, சாமி இழுக்கக்கூடாதுப்பா. பார்த்தீங்களா, இதெல்லாம் தண்ணி போட்டு விடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி போட்டு விட்றீங்களா? விழுந்து காயப்பிடிக்கிறாங்க பாருங்க. இதுதான் நம்ம முதல்ல பார்த்தீங்களா, அந்த நாய் தாங்க என் ஆடை தின்னுது. போது பாருங்க, சொறி நாய், சுடுகாட்டு நாய் இதெல்லாம். நாயை பார்த்தா தான் எனக்கு கடுப்பாகுது. இங்கே இருங்க. ஆமாம், வெரி குட். அடுத்து அது என்னன்னா, இன்னைக்கு அந்த சங்கரனை கமெண்ட் பண்ணியிருந்தார், தங்கச்சி தெருநாயின்னு சொல்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருக்கேன்ட்டு. தெருநாய் ஊரம் அடைக்கலம் தேடி வீட்டுக்குள்ளே தானங்க வருது பாவம் அப்படின்ட்டு தான் அவங்க பாவன்ட்டு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இடம் கொடுப்பாங்க, அப்புறம் என்ன ஆகும், பூரா வளரவும் வெளியில் விரட்டி விட்டுருவாங்க. சோறு போட முடியாமல் விரட்டி விடவும். நாய் இருந்தால் தெருநாய், தெருவே நாய் இருந்தா அந்த காலத்தில் தெருவுக்கு ஒரு நாய் வளர்ப்பாங்க. எல்லாரும் சோறு போடுவாங்க முங்கிற சோறெல்லாம். அது பேர் தான் தெருநாயாக இருந்துச்சு. ஆமாம், இங்கே பார்த்தாலும் நாயாக கிடக்கு. வீட்டு நாய் ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரே வீட்டில் மட்டும் சோறு போட்டா அது வந்து வீட்டு நாய். பாப்பு அழுவக்கூடாதுங்க, தெருநாய். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்குருவோம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க இந்த பையல, அவன் தான் பறிக்கணுமா, சண்டை போட்டு கொடுத்துட்றான். பாய் சொல்லிடுங்க.